ونعوذ بالله من شرور أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என் ஜும்மாவை ஆரம்பித்து செய்கிறேன். உலக மக்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு மனிதரை பின்பற்றும் என்று தீர்மானித்தால் இதோ இவரை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று உலகத்தை குறித்து சில தகுதி படைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுமரத்தில் ஏற்றப்பட்டும் சுடுமலை கிடத்தப்பட்டும் இந்த மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த உத்தம சக்தி சகாபி பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை மட்டுமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய உரிய நோக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வை வணங்காத கட்டுப்படாத மக்களுக்கு உண்ணவனும் இருக்க நிறுத்தி வரும் அந்த அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை நாம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டும் என்று பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த தளத்தின் கீழ் வருகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு தலை சிறந்த படைப்பாக வாழக்கூடிய மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மளை படைத்திருக்கிறார். வலக்கது கரமனா பனி ஆதம், இந்த உலகத்திலேயே ஒரு உயர்ந்த படைப்பு இருக்குது என்று சொன்னால் மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மளை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றார். அப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல்வேறு விதமான கட்டளைகளையும் அறிவுரைகளையும் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு நாளைக்கு மறுமையிலே ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்னென்ன காரியங்கள் செய்தால் அவன் மறுமையிலே வெற்றி பெறுவான் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதில் ஒன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவினுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே எல்லா மனிதர்களும் ஒரு உறவு சார்ந்துதான் இருப்பார்கள். உறவே இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. உறவோடு தான் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அப்படி உறவோடு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், உங்கள் உறவினுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யுரீதுன வஜதல்லாஹி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நீங்கள் வழங்கிவிடுங்கள். யார் அந்த உரிமையை அந்த உறவுக்கு வழங்குகிறாரோ அவர்கள் சிறந்த ஒரு காரியத்தை செய்துவிட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லிவிட்டு இதற்கு அடுத்தபடியாக அந்த உறவை யார் பேணி நடக்கிறார்களோ அவர்கள் யார் என்றால் உலாயிக்க ஹுமுல் புலியோன், அந்த மகத்தான நாளில் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்திலே யாரை அல்லாஹ் சேர்க்கிறார் என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தை உறவை பேணக்கூடிய மக்கள். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் உறவினுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யுரீதுன வஜதல்லாஹி, அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த உறவுடைய விஷயத்திலே நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் இந்த உலகத்திலே அதிக நாள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள் வாழக்கூடிய நேரத்திலே அவருக்கு ரிஸ்க் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர்கள் இந்த பூமியிலே வாழக்கூடிய நேரத்திலே அவருடைய உறவை பேணி நடக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உறவுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வேற எந்த மதத்திலேயோ மார்க்கத்திலே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த உறவு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இதுல யார் முக்கியமாக இந்த உறவு முறையில் வருவார்கள் என்றால், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு நெருக்கமாக ஒரு உறவு இருக்குது என்று சொன்னால், அது தவிர்க்க முடியாத ஒரு உறவு இருக்குது என்று சொன்னால்
இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்திலே நம்மளோடு நாம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நம்மளோடு பயணிக்கின்றார்களே, நம்மளுடைய நல்லது கெட்டது முடிவு செய்கின்றார்களே, நம்முடைய பெற்றோர்கள் தான் மிக மிக நெருக்கமான உறவு. இந்த உறவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு விதியாக்குகின்றான். வக்கலா ரப்புக்க, அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்குகின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தவிர்த்து நீங்க யாரையும் வணங்கக்கூடாது. நீங்க திருமறை குர்ஆன் வசனத்தை எடுத்து பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி எடுத்து பார்த்தால், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் முதல்ல அவனுடைய விஷயத்தை சொல்லிவிடுவான். அவனுக்கு இணைக்க கூடாத காரியத்தை சொல்லிவிடுவான். வக்கலா ரப்புக்க, அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்குகின்றான். படைத்த அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன? யாருக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால், வபில் வாலிதைன் இன்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நன்மை செய்ய சொன்ன இறைவன் அடுத்த இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய எனக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்ன? இது உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு ஏராளமான அருட்கொடை கொடுத்திருக்கிறான். என்ன கொடுத்திருக்கிறான்? வலக்கது மக்னாக்கும் ஃபில் அர்ல் வஜல்னாலக்கும் ஃபீஹா மாயிஷன் கலீலன் மா தஸ்குரூன். மனிதர்களே, இந்த உலகத்திலே உங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் ஏற்படுத்தி இருக்கிறேன். என்ன வசதி எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான்? கடுமையான வெயில்ல ஒரு மனுஷன் ரொம்ப நேரம் நிற்க முடியுமா? ஒதுங்குவதற்கு இடம், தங்குவதற்கு வீடு, மழை பெய்ந்தா தங்குவதற்கு இடம், எல்லா வசதி வாய்ப்பு, செல்வதற்கு வாகனங்கள், இப்படி நிறைய வசதி வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். எதற்கு தெரியுமா? எனக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவதற்காகத்தான் இதை உனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இதை சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். அதே போல 16வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், வல்லாஹு அஜ்ரக்கும் மின் முஃமின் உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன் வஜாலக்கும் சம்ஹா வல் அப்சார வல் அஃபீத கலீலன் மா தஸ்குரூன். மனிதர்களே, உங்க அன்னையருடைய வயிற்றில் இருக்கும்போது ஒன்றும் அறியாத நிலையில் நீங்கள் இருந்தீர்கள். ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. அங்க இருந்தீங்க. அங்கே உங்களுக்கு செழிப்புணர்களை கொடுத்தோம், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தோம், இதயத்தை கொடுத்தோம், பார்வை எதற்கு தெரிவதெல்லாம் கொடுத்தோம்? நீ நன்றி செலுத்த வேண்டும் இருக்கா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் கொடுத்து இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை நீ சிந்தித்துப்பார். இப்படி ஏராளமான அருட்கொடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்ததற்கு நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதற்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹுவல்லதி ஹலக்கலக்குமா ஃபில் அர்லி ஜமியா, இந்த உலகத்தில் அனைத்தும் இந்த மனிதனுக்காக தான் படைத்திருக்கிறோம். அவ்வளவு அருட்கொடை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இதை அனைத்தும் படைத்ததற்காக எனக்கு நீ நன்றியோடு இரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதற்கு அடுத்தது, உன்னை பெற்றெடுத்தார்களே, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கினார்களே, நீ எப்படி நடக்கணும், நீ எப்படி இருக்கணும், என்ன உணவு சாப்பிட்டா உனக்கு கரெக்டா இருக்கும் என்று எல்லா விதத்திலையும் உன்னை பார்த்து பார்த்து அந்த இருவரும் வளர்த்தினார்களே, அவளுக்கு நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இப்படி இந்த பெற்றோருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்களில் அவர்களுக்கான நற்காரியத்தை சொல்வான். நல் உதவியை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். எதற்காக? அந்த இருவருக்கும் நல் உதவி நீங்க செய்யுங்கள். நபி நாயகம் போய் ஒரு நபி தோழர் கேட்கிறார், அப்துல்லா பின் மசூர் அவர் கேட்கிறாங்க, செல்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஹு அமலி அஹப்ப இலைஹி, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்ன என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது நபி நாயகம் சொல்றாங்க, கால ஸலாத்து அலா வக்திஹா, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானே ஐவேளை தொழுகை, அந்த தொழுகையை நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல். அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை நேரத்துக்கு குறித்த நேரத்தில் தொழுவது. ஃபஜ்ருடைய நேரம் இருக்குது, அந்த நேரத்துக்குள்ள தொழுகணும். நம்ம லொஹர்ல போய் அது ஃபஜ்ர் தொழுக கூடாது. அஸ்ர் லொஹர் வத்து இருக்குது, அஸ்ர் வரைக்கும் இருக்குன்னு சொன்னா
அசருக்கு போய் நம்ம தொழுகக்கூடாது. அந்த குறித்த நேரத்தில் தொழுவது, ஜமாத்தோடு தொழுவது அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல். அடுத்தது கேட்கிறாங்க, சும்மா ஐக்குன் அல்லாஹ்வின் தூதர், அடுத்தது என்ன? அடுத்து என்னவா? பிர்ரில் வாலிதைன், உன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்வது என்று நபிகள் சொல்றாங்க. அடுத்தது என்ன? அல்லாஹ்வின் பாதை அறப்போர் புரிவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் இரண்டாவது எதுக்கு சொல்றாங்க? பிர்ரில் வாலிதைன், உன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்வது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். நன்மை செய்வது என்றால் என்ன? நன்றி செலுத்துவது என்றால் என்ன? நல் உதவி செய்வது என்றால் என்ன? இதை நாம் சிந்தித்து பார்த்தால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது என்று சொன்னால், நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மறுமை நாளில் நாம் எப்படி சொர்க்கத்துக்கு செல்வோமோ அது போல நம்முடைய பெற்றோர்களும் சொர்க்கத்துக்கு செல்வதுதான் நம் மீது கடமை. பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே ஏகத்துவ சிந்தனையிலே தௌஹீத இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பெற்றோருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது என்று சொன்னால், அவர்களை பராமரிப்பதை விட இதெல்லாம் செய்யணும். அதை விட அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே எந்த ஏகத்துவ கொள்கையில் நாம் பயணம் செய்கின்றோமோ அந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. இன்றைய காலகட்டத்தில் இந்த நவீன உலகத்தில் இஸ்லாத்தை பற்றி அறிவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் தௌஹீதை தெரிந்து கொண்டோம், அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நினைக்க மாட்டோம். ஆனால் நம்மளை பெற்று வளர்த்தி ஆளாக்கப்பட்ட நம்முடைய பெற்றோர் நிலை அப்படி இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறார்களா அல்லது தௌஹீது கொள்கையில் இருக்கிறார்களா? தௌஹீது கொள்கையில் இருந்தால் அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். இணை வைப்பு கொள்கையில் இருந்தால் இந்த உலகத்திலே நபிமார்கள் எப்படி அந்த ஏகத்துவ பணியை செய்யும் போது அந்த பெற்றோர்களுக்காக அந்த ஏகத்துவ கொள்கை எடுத்து சொன்னார்களோ அது போல நாம் நம்முடைய பெற்றோருக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தால் நாம் தௌஹீது கொள்கையில் இருக்கிறோமா இல்லையா, அதற்கான ஒரு வெற்றியை அடைய முடியும். ஊருக்கு சொல்றோம், உலகத்துக்கு சொல்றோம், அதையெல்லாம் விட மிகப்பெரிய முக்கியம் நம்முடைய பெற்றோர்கள். ஈமான் கொண்டவர்களே, ஆபீஸுக்கு அகலிக்குமாற உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திற்கு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம்முடைய பெற்றோரை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி ஏகத்துவ கொள்கையில் பயணிக்கின்றோமோ அது போல அவர்களும் ஏகத்துவ கொள்கைக்கு வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை எடுத்தால் தவிர்க்கவே முடியாது. எல்லா காலகட்டத்திற்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் சில தினங்களில் வரக்கூடிய அச்சி பெருநாள் யாரை அல்லாஹ் முன்னிறுத்துகின்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ கொள்கைக்காக செய்த தியாகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்ட அனைத்து கட்டளைகளையும் வெற்றி பெறக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயமாக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு உற்ற தோழராக இருந்தார்கள். அப்படியாப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய ஏராளமான பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். மக்களுக்கு ஏகத்துவ கொள்கை சொன்னார், அதற்காக நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார். அவருடைய தந்தையிட்ட போய் சொல்றார், இது காலலி அபிகி அபத்தி, என் அருமை தந்தையே, எந்த ஒன்று பயனளிக்காத ஒன்றை நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகளை, இதற்கு என்ன தெரியும்? ஏன் இதை வணங்குறீங்க? செவியற்காத, பார்க்காத, கேட்காத ஏன் வணங்குறீங்க? படைத்த அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அவர் சொன்னார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சொல்லி ஹிதாயத்து நாடுவது அல்லாஹ்வுடைய வேலை. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் ஏகத்துவத்தை கொடுப்பது, தௌஹீதை கொடுப்பது நம்மளால நினைச்ச முடியாது, அல்லாஹ் தான் கொடுப்பான். அதற்கான முயற்சி நாம் என்ன எடுத்தோம்?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் அவருடைய தந்தைகிட்ட சொன்னார். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகின்றான். அவர் தந்தைக்கு சொன்னார், இது கால அபித்தி, என் தந்தையே ஒன்னுத்துக்கு உதவாதத ஏன் வணங்குறீங்க? அபத்திலா தாபுல செய்தான், செய்தானே வணங்காதீர்கள். அவன் எப்படி அப்பட்டவன் தெரியுமா? அளவற்ற அருளாருக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். வணங்காது, அவனை வணங்காதீங்க, உங்களை படைத்த அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எவ்வளவோ சொன்னார்கள், அவர் ஏற்றுக்கல, கிடைக்கல. இதுதான் நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நன்மை. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பானே, எல்லாம் அண்டை வீட்டாருக்கு சொன்ன, உன் நண்பனுக்கு சொன்ன, செல்போன் மூலியமா உலகத்துக்கு பரப்பன, உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கப்பட்ட உன்னுடைய தாய் தந்தையருக்கு இந்த ஏகத்துவ கொள்கை சொன்னையா? அல்லாஹ் கேட்ட என்ன பதில் வச்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 23 ஆண்டு கால பிரச்சாரம் செய்தார்கள். இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக உருவாயினது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நன்றி செலுத்துவது இருக்க இல்லையா, அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நன்றி செலுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் தந்தையர்கள் நரகத்துக்குரியவர்கள். அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள வரல. ஆனா அவரை வளர்த்தி ஆளாக்கினது யார்? அபூ தாலிப், அவருடைய பெரிய தந்தை. அவரை வளர்த்தி ஆளாக்கினது, அவருடைய பிரச்சாரத்துக்காக உறுதுணையாக இருந்தது யார் என்றால் அவருடைய பெரிய தந்தை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவருடைய மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் யார் இருக்கா? அபூ ஜஹல் உட்கார்ந்து இருக்கிறான், உமையா உட்கார்ந்து, 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க முகமது அவருடைய கொள்கையை திணித்திடுவாரோ என்று பயந்து அந்த 2 பேர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூ தாலிப் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என் அருமை பெரிய தந்தையே, லா இலாஹ இல்லா அன்த கலிமா, இந்த கலிமாவை மட்டும் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லா என்று சொல்லக்கூடிய கலிமாவை மட்டும் சொல்லுங்கள். இதை சொல்லிவிட்டால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சாட்சியா அளிப்பேன். இதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற. பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூ ஜஹல், இல்ல சொல்லிடாத, அப்துல் முத்தலிபோட கொள்கையை விட்டு விடாதே, அவருடைய மார்க்கத்தை விட்டு விடாதே, அதுதான் நமக்கு பயனளிக்கும் என்று சொல்லி இந்த ஒரு பக்கம் இவங்க 2 பேர், இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க. அவர் கடைசி என்ன முடிவு போறாரு? இல்ல, அப்துல் முத்தலிபுடைய கொள்கையே நான் இருந்து மரணிக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியல. ஏன்? நம்மளை வளர்த்தி ஆளாக்கப்பட்ட ஒரு பெரிய தந்தை, சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் காட்டி கொடுத்தவர், தொழில் செய்வதற்கு எல்லா விதத்திலையும், பிரச்சாரத்துக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தவர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய விஷயத்தில் நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன், எவ்வளவு கேட்க முடியுமோ கேட்பேன் என்று சொல்லி முடிவு செய்கிறார். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், மாகான நபிஹி வல்லதீன ஆமனு, இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நரகவாசி என்றும் தெரிந்தும் அவருக்காக பிரார்த்திக்கக்கூடியது எந்த நபிக்கும் தகுதி இல்லை. அல்லாஹ் கண்டிக்கின்றான், தகுதி இல்லை. அப்ப கண்டிக்கக்கூடிய அளவிற்கு நன்றி விசுவாசம் வளர்த்தி ஆளாக்கப்பட்ட இந்த பெற்றோர், இந்த பெரிய நன்மைக்காக எப்படியாவது இஸ்லாம் கிடைக்காதா என்று அவர் ஏங்கினார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய அந்த சம்பவத்தை பார்க்கணும். அவருக்கு கிடைக்கல. ஏன்னா அல்லாஹ் ஹிதாயத் என்பது அல்லாஹ் தான் நேர்வழி கொடுப்பான். முயற்சி நம்முடைய கையில். இதே முயற்சியே சஹீஹ் புகாரி, முஸ்லிம் எடுத்து பாருங்க. அதிகமாக ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைராவுடைய சம்பவத்தை பார்க்க முடியும். அவர் எந்த அளவுக்கு சொல்றார் என்றால், என்னுடைய தாயாரிடம் நான் அதிகமான நேரங்களில் இஸ்லாத்தை சொன்னேன். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் இஸ்லாத்தை சொல்லுவார். ஒரே அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய தூதராக முகமது இருக்கிறார்,
அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பல கட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு நாள் ஒரு தடவை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் திட்டி விடுகின்றார்கள். அபூ ஹுரைராவுக்கு தாங்க முடியல, கேட்க முடியாத ஒரு வார்த்தையை தாயார் சொல்லிவிட்டார்கள் என்று அப்படியே அழுது கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் இந்த மாதிரி நான் மார்க்கத்தை எடுத்து சொன்னேன், அவங்க உங்களை திட்டாங்க, என்னுடைய தாயாருக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள், அவர் நேர்வழி பெறுவதற்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். பிரார்த்தனை செய்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு செல்கின்றார்கள். வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய தாயார் கதவை அடைத்து அபூ ஹுரைரா கொஞ்சம் நில்லு அப்படிங்கிறாங்க. அவங்க குளிச்சிட்டு இருக்கிறாங்க, சத்தம் கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் நிற்கிறாரு, மறுபடியும் வர்றாங்க, ஒரு ஆடையை போட்டுட்டு அவங்களுடைய மகன்கிட்ட வந்து சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆனந்தம் தாங்க முடியல அவருக்கு. நேற்று வரைக்கும் திட்டிட்டு இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை திட்டிட்டு இருந்த அந்த வாய், நேற்று வரைக்கும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த தாயார், அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எல்லாம் அபூ ஹுரைரா பயன்படுத்தினார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த முஸ்லிம்கள் அவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும், என் தாயாரும் முஸ்லிம் மீது நேசம் வைக்க வேண்டும், உங்கள் மீது நேசம் வைக்க வேண்டும், இதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அபூ ஹுரைரா மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கோரிக்கை வைக்கிறாங்க. எத்தனை தடவை அவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அந்த தாயாருக்காக இஸ்லாத்தை சொல்லியிருப்பார்கள். என்றைக்காவது திருமறை குர்ஆனை எடுத்து நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும், என் அருமை தாயே, அருமை தந்தையே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை சொன்னான், இணை வைத்து விட்டால் நிரந்தர நரகம், உங்களை காப்பாற்ற முடியாது, யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி என்றைக்காவது நம்ம எடுத்து சொல்லியிருப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை இருக்குது என்றால் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அடித்து உதைத்து அந்த பெற்றோர்கள், வீட்டில் சேர்த்தாத அந்த பெற்றோர்கள் புது கொள்கை இவருக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அபூபக்கர் அவனை கேட்கறாங்க, அபூபக்கரே, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு அழைச்சிட்டு வர்றீங்க? நீங்க சொல்லியிருந்தா நான் தேடி வந்திருப்பேனே அவருக்காக, அங்க வந்து நான் சொல்லியிருப்பேனே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை கூட மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்று சகாபாக்கள் இருந்தார்கள். எத்தனையோ சகாபாக்கள் அழுதிருக்கிறார்கள், அறிவாளியா இருக்கிறாரே, புத்திசாலியா இருக்கிறாரே, என்னுடைய தந்தைக்கு என்னுடைய தாய்க்கு இந்த நேர்வழி கிடைக்கவில்லை என்று அழுதிருக்கிறார்கள். எத்தனையோ நபித்தோருடைய தாயும் தந்தையும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். நாம் அவரிடத்தில் எந்த விதத்தில் சொல்லி இருக்கிறோம், எப்பொழுது சொல்லி இருக்கிறோம் என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அவருக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நாம் இருக்கிறோம். நன்றி செலுத்துவது முதல் அல்லாஹ்வுக்கு, அடுத்து அந்த நன்றி கடனை செய்வதென்றால் நம்மளை எவ்வளவு சிரமப்பட்டு வளர்ச்சி ஆளாக்கியிருப்பான். நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தா அவனால தாங்க முடியுமா? உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், விடிய விடிய முடிச்சு நம்மளை பார்க்கிறது யார்? நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக உழைப்பார்கள். வெயில் மழை ஊர் ஊரா போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. அப்படி உழைத்துட்டு வந்த அந்த பெற்றோருக்கு இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது என்று சொன்னால் இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அவர்களை அழைப்பதுதான் சிறந்த ஒரு காரியம். அப்படி நாம் சொல்லி அவர் இந்த கொள்கையில் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய நன்மை. நாம் பயணம் செய்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இந்த ஏகத்துவ கொள்கையில் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பேர்த்திட்ட இது இஸ்லாத்தை சொல்லியிருப்போம், இதை தௌஹீதை சொல்லியிருப்போம். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் அந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் எல்லா இபாதத்தும் அவர்களுக்காக செய்யலாம். ஹஜ் கடமையா இருந்து நிறைவேற்ற முடியலையா, செய்யலாம்.
நோம்பு கடமையா இருந்து அவர்களுக்கு நிறைவேற்ற முடியலையா? இணை வச்சிருந்தா ஒன்றும் பயனில்லை. அவங்க தாயார் தந்தை இருக்கிறாங்க, மரணிச்சுட்டா, இணை வைப்போடு மரணித்து விட்டால் ஒரு தர்மம் செய்ய முடியுங்களா? அவங்க பேர்ல ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? முடியாது. ஆனா இந்த ஏகத்துவ கொள்கை அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அவர்களுக்காக நாம் என்ன நன்மை வேண்டாலும் செய்யலாம். அதற்கான வழிமுறை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக காட்டி தருகிறது. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இந்த பெற்றோருக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்லிவிட்டு வந்துவிட்டால் அதற்கு அடுத்து அவர்களுக்காக செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம், அவங்க வந்தாலும் சரி வராட்டும் சரி, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அது முதல் செலவு செய்வதற்கு தகுதியானவர் யார் என்றால் யஸ்அலூன மாதா யுன்ஃபிகூன், தாம் எதை செலவிட வேண்டும் இடத்தில் கேட்கின்றார்கள். அவர்கள் எதை செலவிட்டாலும் முதல் அவருடைய பெற்றோருக்காக செலவு செய்யட்டும். ஏன்னா முதல் தரத்தில் இருக்கிறது அவங்கதான். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிள்ளைகளிடத்திலே கையேந்தக்கூடிய நிலை. இது வேணும் அது வேணும் என்று கேட்பார்கள். சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. பொருளாதாரத்துடைய ஆசை. சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா, இந்த காசு, இந்த பணம், இந்த சொத்துக்காக என்னமெல்லாம் செய்யறாங்க. பேஸ்புக், வாட்ஸ்அப்ல எல்லாம் அதிகமானவர்கள் பார்த்திருப்பார்கள். சேலத்தில் ஆத்தூர் ஊர்ல அந்த தந்தையை அடித்து கொலை செய்யக்கூடிய காட்சி பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் நம்மளால பொறுக்கவே முடியாது. என்னடா இவ்வளவு கொடூரமான மனுஷனா அப்படிம்போம். அந்த மாதிரியான எதற்காக செய்யறார்? காசுக்காக, பணத்துக்காக, சொத்து வேணுங்கிறதுக்காக செய்கின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு துளி கூட வந்துவிடக்கூடாது. நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் முதல் செலவு செய்வதற்கு தகுதியானவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு கடமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இது அவர்களுக்காக செலவு, என்ன உதவி வேணாலும் அவருக்காக செய்யலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அதுக்கு அடுத்தது, அவர்கள் கடன் பட்டிருந்தால் அந்த கடனை அடைப்பது நம் மீது உள்ள கடமை. அவர்கள் என்ன கடன் இருக்குதோ, நம்முடைய படிப்புக்காக, வீட்டுக்காக என்ன கடன் வைத்திருக்கிறார்களோ அந்த கடனை அடைத்து விட்டால் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு இலகுவான வழியாக இருக்கும். நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குமோ அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான அருள் புரிவானாக. வாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம் மீது கடமையில் நாம் வாழக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனையோ நம்முடைய பெற்றோர்கள் தௌஹீத் கொள்கையில் இருந்து மரணிச்சிருப்பார்கள். அல்லது இன்னும் அவர்கள் அந்த கொள்கையின் பக்கம் வந்தால், அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது நம் மீது உள்ள ஒரு மிகப்பெரிய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு எல்லாம் நின்றுவிடும். மரணிச்சிட்டார்னு வைங்க, எல்லாமே நின்றும். 3 மட்டும் அவனோடு இருக்கும். அவன் செய்யக்கூடிய நற்காரியங்கள், நிரந்தரமாக வரக்கூடிய தர்மம், அவன் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வி, அதுக்கடுத்தது அவன் விட்டு சென்ற அந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் பிரார்த்தனை செய்கிறாங்களா இல்லையா, அது அல்லாஹ்விடத்திலே ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சில அந்தஸ்துகளை சுவனத்தில் உயர்த்துவான். அவன் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்ட்ட கேட்பான், இறைவா எதற்காக இந்த அந்தஸ்து எனக்கு உயர்த்துகிறாய் என்று. அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், சாலிகான பிள்ளையை விட்டுட்டு வந்தே இல்லையா, அவர்கள் உனக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு சில அந்தஸ்துகளை உயர்த்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அது நாம் செய்ய வேண்டிய கடமை. அதே போல அந்த பிரார்த்தனையை ஜனாசா அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அவர்களை குளிப்பாட்டுவது நம் மீது கடமை. அதுக்கடுத்தது அந்த தொழுகையை முன்னாடி நின்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது அது ஒரு கடமை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து விடாமல் நம்முடைய பெற்றோருக்கு அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். தான தர்மம் செய்யலாம். ஏராளமான
கடமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நம்முடைய பெற்றோருக்கு நல் உதவி செய்யக்கூடிய மக்களாகவும் நன்மை செய்யக்கூடிய மக்களாகவும் அவர்களுக்கு ஒரு நன்றி உள்ளவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.